பிரசன்னம். ஆமென் ஆமென். எங்கள் மேல் கடந்து வந்து எங்களை ஆசீர்வதிக்க உமது கரத்தில் எங்களை அர்ப்பணித்து வருகிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இயேசுவின் இரத்தத்தால் ஜெயம் அடைக்கிறோம். இயேசுவின் இரத்தத்தால் ஜெயம் அடைக்கிறோம். இயேசுவின் இரத்தத்தால் ஜெயம் அடைக்கிறோம். கர்த்தருடைய மகா பெரிய பலத்த கிருபை எங்கள் மேல் கடந்து வந்து எங்களை ஆசீர்வதிக்க அந்த மகிமையுள்ள கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உம்முடைய தயவுள்ள கிருபைக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய இரக்கமுள்ள அன்புக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய மகத்துவமுள்ள காருண்யத்துக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. என் தேவன் பெரியவர், என் தேவன் நல்லவர், என் தேவன் பரிசுத்தர், என் தேவன் மகிமையுள்ளவர். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ராஜாவே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம். துதிக்கிற எல்லாரும் ஒரு முகமாய் கர்த்தருடைய சமூகத்திலே ஏக இதயத்தோடு நம்முடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். முகத்தை நோக்கி பார்த்தவருடைய பிள்ளையுடைய முகம் வெட்கப்பட்டு போறது இல்லை என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா உம்முடைய மகிமையான கிரியைகளுக்காக உம்முடைய மகத்துவமான காரியத்திற்காக நன்றியுள்ள இதயத்தோடு நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவே 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 இயேசுவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்முடைய பிரசன்ன இடத்தை நிரப்பட்டோம். தேவ அபிஷேக இடத்தை நிரப்பட்டோம். ஆமென். இந்த வேளையில் தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து தேவனோடு உறவாடி கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் தேவனுடைய கிருபை இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். மகிமையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். மகத்துவத்தை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஓ ஆமென் 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 ஆமென். காலை நேரம் இந்த ஜெப தியானமே கருணை பட்டாரம் காத்திடுவே. அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார். அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார். ஒவ்வொரு பகுதியிலும் வெளிப்படத்தை ஸ்தோத்திரிப்போம். தேவனே
கர்த்தருடைய பிரசன்னம் நம்மில் ஊற்றப்படுகிறவர்களுக்கு நான் ஸ்தோத்திரிப்போம். ஆனால் மீண்டுள்ள பகுதிகளை கர்த்தரை பொறுப்பட்டு ஆசீர்வதிக்கக்கூடிய ஆவியை எப்படி ஜெபிக்கலாம். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. எங்களை நேசிக்கும் நல்ல தகப்பனே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்களுக்கு நேரமாய் இந்த சமூகத்திலே ஆராதிக்கும்படி எங்களுக்கு தந்த மகாபெரிய கிருபைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வீடுகளில் இருந்தும் ஆண்டவரே ஆராதிக்கிறோம் பிள்ளைகளை கத்தா கருத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொரு இடங்களிலும் பிரசன்னம் அளவில்லாமல் இறங்கட்டும் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. புதிய கிருபைகளால் நிரப்புங்க, வரங்களினால் நிரப்புங்க ஏசப்பா. எனக்கு தேவையான வார்த்தைகளை கூட இந்த நாளிலே எங்களுக்கு ஆண்டவரே பரத்திலிருந்து கட்டளையிட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. உடைய கரத்திலே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். பேசுகிறோம் தாசனை ஆண்டவரே வல்லமையா எடுத்து பயன்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு தேவையான வார்த்தைகளை கர்த்தர்தாம் இந்த நாளிலே நீர் கட்டளையிட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. நாங்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல ஆண்டவரே அதை கை கொள்ளுகிறவர்களாய் கர்த்தரை மாற்ற வேண்டும் ஏசப்பா. ஆண்டவரே கேட்கிறதான ஒவ்வொரு வேத வசனங்களும் எங்கள் இருதயத்திலே ஆழமாய் பதிய கர்த்தர்தாம் உதவி செய்வீராகப்பா. ஆண்டவரே பிசாசானவன் அதை பொறுக்கிக் கொண்டு போகாதபடி எங்களை வேலையடைந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. சகல அந்தகாரத்தின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாகட்டும் ஆண்டவரே. கர்த்தருடைய ஆவியானவர் எங்களை ஆட்கொள்வீராக. உடைய கரத்திலே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. எல்லாரையும் எழுந்து சங்கீத பாகம் மார்கழி மாசத்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். சங்கீத பாகம் 51வது சங்கீதம். எல்லாரும் எழுந்து நின்று ஆண்டுடைய நாமத்தை உயர்த்தும். பிரைஸ். மாறி மாறி வாசிப்போம். தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும், மிகுந்த இறங்கின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்துக்கு கற்பந்தரித்தாள். நீர் என்னை இயேசுவினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவியதும், அப்பொழுது நான் உழைத்த மழையிலும் வெண்மையாவேன். என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கியருளும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமல் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாமல் இரும். அப்பொழுது பாதகர் உமது வழிகளை உபதேசிப்பேன், பாவிகள் இடத்தில் மனம் திரும்புவார்கள். ஆண்டவரே என் உதடுகளை திறந்தலும், அப்பொழுது என் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இதயத்தை நீர் புறக்கணியும். அப்பொழுது தகன பலிகளையும் சர்வாங்க தகனவரையுமாகிய நீதி பலிகளை பிரியப்படுவீர். அப்பொழுது உமது பீடத்தின் மேல் காலைகளை பலியிடுவார்கள். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய தேவன் பெரியவராய் நம்முடைய ஸ்தோத்திரிப்போம். இந்த நாளை தேவன் இலவசமாய் தந்தவுடைய ஸ்தோத்திரிப்போம். இந்த நாள் ஆராதனை ஒவ்வொரு போய் கர்த்தரை பொறுப்படுவதை ஸ்தோத்திரிப்போம். உலகத்தில் உள்ள பரிசுத்தமுடைய ஆராதனை கர்த்தரை ஆசீர்வதிப்பதை ஸ்தோத்திரிப்போம். தாவாய தேவனை ஸ்தோத்திரிப்போம். குமாரனாகிய இயேசுவை ஸ்தோத்திரிப்போம். பரிசுத்த ஆவியானவரை ஸ்தோத்திரிப்போம். தேவனுடைய வருகைக்காக தகுதிப்படுத்துவதற்கு ஸ்தோத்திரிப்போம். வானதூத சேனைகள் மாலோகர கீதங்களாக வானதூத சேனைகள் மாலோகர கீதங்களாக
அருமையான ஆசீர்வாதமான இந்த நேரத்தை ஆண்டவர் நமக்கு இலவசமாக ஆசீர்வாதமாக தந்தபடியால் மூன்று சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் இந்த 51ஆம் சங்கீதத்தில் படிக்கும் போது அருமையான தேவமனிதனாகிய தாவீது கர்த்தருடைய சமூகத்திலே நிற்க வேண்டிய ஸ்தானத்தில் இல்லாதபடி தவறி போனதான சூழ்நிலை மத்தியிலே பாவத்துக்கு ஆக்கப்பட்டு வேதனைப்படும் போது அவர் தேவசத்தின் பாவ அறிக்கை பண்ணி ஆண்டவர் சமூகத்திலே ஏதோ தன்னை அர்ப்பணிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த அருமையான இந்த பகல்களிலே இந்த அருமையான 51ஆம் சங்கீதத்திலே அநேக காரியங்களை நாம் வேத வசனத்தில் நாம் படிக்க முடியும். அதிலே சங்கீதக்காரராகிய தாவீது 9, 10, 11 வசனங்களை விதமாக சொல்கிறார். வாசிப்போம். என் பாவங்களை மாறாதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கிறோம். பாருங்க, கர்த்தர் சமூகத்திலே பாவம் அறிக்கைப்படுகிறார். ஆண்டவரே, என் பாவங்களை பாராதபடிக்கு உமது முகத்தை மறைத்து நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கிறோ என்று ஆண்டு சொல்லி கெஞ்சுகிறார். அடுத்த வருஷம் வாசிப்போம். தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலவரமான ஆவியை தேவன் சொல்லி கேட்கிற ஆண்டவரே, சுத்த இருதயத்தை எனக்கு தார். அழுக்கான இருதயம், களங்கமான இருதயம், ஆண்டவர் பிரியமில்லாத இருதயம் என்னில் வேண்டாம். என் இருதயம் எப்போதும் உங்க சமூகத்திலே சுத்தமாக இருக்கட்டும். வேதம் சொல்லுகிறது, சுத்த இருதயம் உள்ளவராகிய இஸ்ரவேலுக்கு தேவன் எப்படி இருக்கிறார்? நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நாம் தேவன் நம்மை எதிர்பார்க்கிறது ஒரு சுத்த இருதயத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அழுக்கான இருதயம் அல்ல, கர்த்தர் பிரியமில்லாத இருதயம் அல்ல, அக்கிரமும் பொய்யும் நடப்பிக்கக்கூடிய இருதயம் அல்ல. எப்போதும் கர்த்தர் எதிர்பார்க்கிற சுத்த இருதயத்தை எதிர்பார்க்கிறார். சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும். அடுத்து நாம் படிக்கும் போது நிலைபெறமான ஆவியை உள்ளத்திலே புதுப்பியோம் என்று சொல்கிறார். நிலைபெறமான ஆவி, நம்மை விட்டு ஈடுபடாத ஒரு ஆவி, நிலையாக நின்று நம்மை பாதுகாக்கிற, நம்மை வழிநடத்துகிற, நம்மை போதிக்கிற, நம்மை பராமரிக்கிற கர்த்தருடைய பரிசுத்த ஆவி எப்போது நம்மை இருக்க வேண்டும் என்பதுதான் ஒரு ஆர்வம். தேவனுடைய தாவீது தேவ சமூகத்தை கெஞ்சுகிறார். ஆண்டவரே, அந்த நிலைபெறமான ஆவி எனக்கு தாரும், என் உள்ளத்தில் எனக்கு அந்த புதிய ஆவி எனக்கு தாரும் என்று கேட்கிறார். அடுத்த வருஷம் வாசிப்போம். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமல் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்தில் எடுத்துக் கொள்ளாதீர்கள் என்று தேவசம் கதறினார். ஆண்டவரே, நீர் எனக்கு தந்த பரிசுத்த ஆவியை எடுத்து விடக்கூடாது, உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளிவிடக் கூடாது. ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமல் என்னை உன்னோட புதுப்பியும், என்னை உன்னோட பரிசுத்தப்படுத்தும், என்னை உன்னோட கழுவும், என்னை உன்னோட தம்முடைய ஆவியாவை நிரப்பும் என்று கர்த்தர் சொல்லி கெஞ்சுகிறார். அமிதமான ஒரு அனுபவம் தேவனாகிய நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அடுத்த வருஷம் படிக்கும் போது உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய். அருமையான இடத்திலே ஒரு இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்ப நினைத்தார். இப்போ தாவீது பாவத்துக்குள்ளான போது தேவ சமூக சந்தோஷத்தை இழந்திருக்கிறார். தேவ சமூகத்துள்ளதான சந்தோஷம் அவருக்கு எடுபட்டு போய்விட்டது. ஆண்டவர் சமூகத்தை கேட்கிற, ஆண்டவரே, 7ஆம் வசனம் வாசிப்போம். நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவே, என்னை கழுவியருளும், அப்பொழுது நான் உறைந்த மலையிலும் வெண்மையாவே என்று ஆண்டவர் சமூகத்திலே கேட்கிறார். நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே ஈசோப்பாகிய உடைய இரத்தத்தால் என்னை கழுவும், ஈசோப்பாகிய உடைய இரத்தத்தால் என்னை பரிசுத்தப்படுத்தும் என்று தேவ சமூகத்தை தாங்கி போல் நாம் அழ வேண்டும். தேவ சமூகத்தை கெஞ்ச வேண்டும். நான் சுத்தமாவே, ஈசோத்தனை கழுவும் போது நான் சுத்தமாவே சொல்லிட்டு சொல்கிறார். என்னை கழுவியலும், அப்பொழுது நான் உறைந்த மலையிலும் வெண்மையாவே. உறைந்த மலை பனிக்கட்டிய பார்க்க இவ்வளவு அருமையாய் வெண்மையா இருக்கிறது, சுத்தமா இருக்கிறது. அருமையான அமிதமான ஒரு வெண்மை, அமிதமான ஒரு பரிசுத்தம். வெண்மை என்பது பரிசுத்தத்துக்கு அடையாளம்.
பரிசுத்தமாகிய ஒரு இருதயம், சுத்தமுள்ள ஒரு இருதயம் நமக்குள்ளே வர வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அவ்விதமான ஒரு அனுபவத்தை கர்த்தர் தந்து நம்முடைய வாழ்க்கையை தேவனுக்கு கூட ஒரு புதிய அனுபவத்தை வழிநடத்தி இந்த அருமையான காலங்களிலே நம் இழந்து போன தேவனுடைய ஆவியை, நம் இழந்து போன தேவ கிருபையை, நம் இழந்து போன தேவ சந்தோஷத்தை, நம் இழந்து போன தேவ நன்மைகளை மறுபடியும் இந்த நாள் பகல்களை பெற்றுக் கொள்ள தாவீது போல் நம்முடைய பாவங்களை அறிக்கையிடுவோம், நம்முடைய குறைகளை அறிக்கையிடுவோம். ஈசோவாகிய அவருடைய இரத்தத்தால், அவருடைய வார்த்தையாகிய வசனத்தினால் வந்து விழுந்த பகலென கழுவப்பட்டு அவர்களுடைய உகந்த பிள்ளைகளாய் மாறத்தக்கதாய் ஆண்டவர் கிருபை தருவாராக. தொடர்ந்து பகுதியை கர்த்தரை நம்மளோடு தொடர்ந்து பேச நாம் யாரும் ஜெபத்தோடு இருப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நாம் எல்லாரும் எழுப்புவோம். எழுந்து நின்று தேவனுடைய சமூக பாடல் பாடும்போது காணிக்கை தேவசத்தை அர்ப்பணித்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். தேவன் நம்மோடு இருப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் எழுப்புவோம். Yeah.
தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். தேவாவியான நம்மோடு கூட மெய்மையான கிரியை தேவன் செயல்படுத்தும்படியாக எல்லாரும் ஏகமனமாக கர்த்தருடைய சமூகத்திலே நாம் ஜெபிப்போம். இந்த நாள் தேவன் தந்த ஆசீர்வாதமான ஒரு மறுமலர்ச்சியின் நேரம். இந்த நேரம் தேவனோடு நாம் உறவாடி அவருடைய முகத்தை நாம் தரிசிக்கிற வேளை. இதுவரையிலும் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட செயல்பட்டு கொண்டிருக்கிறார். தொடர்ந்து பகுதியை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து தரும்படி எல்லாரும் அந்த சமூகத்தில் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. வாய் விட்டு கர்த்தர் சமூகத்திலே ஏகமனமாக நாம் ஜெபிப்போம். பிரைஸ் தி லார்ட். தகப்பனே, நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், 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 உம்மை துதிக்கிறோம். பரலோகத்தின் தேவனே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேவரே நல்லவர், 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 நல்லவர். தேவ இரக்கத்துக்காக, தேவ பிரசன்னத்துக்காக, தேவ மகிமைக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அருமையான ஆசீர்வாதமான இந்த நல்ல நேரத்துக்காக கோடாகோடியாக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இவ்வளவு நேரம் பாடல்கள் மூலமாக, சங்கீதங்கள் மூலமாக, காணிக்கை மூலமாக உம்முடைய நாமத்தை உயர்த்தத்துக்கான கிருபைகளை தந்ததற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆவியானவரே, உம்முடைய சமூகத்திலே கடந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே தொடர்ந்து ஆசீர்வதிப்பீராக. அங்காங்கே வீடுகளில் அமர்ந்திருந்து கர்த்தருடைய வார்த்தையை தியானித்துக் கொண்டிருக்கிற தமது பிள்ளைகள், ஜெபித்துக் கொண்டிருக்கிற தமது பிள்ளைகள் மேல் ஒரு புதிய அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய நல்ல ஆவியானவர் தமது பிள்ளை செம்மையாக வழி நடத்தும். ஒரு புதிய அபிஷேகம் தமது பிள்ளை முழுமையாக ஆளுகை பண்ணவும் தேவனுடைய கருத்தெல்லாம் படிக்கிறாங்க ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, கூடி வந்து யாரையும் வாழ்க்கையோட பலத்தால், கிருபையால், வல்லமையால், அபிஷேகத்தால், அனுக்கிரகத்தால், ஆசீர்வாதத்தால் தமது பிள்ளைகளை அலங்கரிக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒடுக்கப்பட்ட காரியங்களை ஆசீர்வதியும். தம்முடைய கையில் பிரயாசம் முயற்சிகளை வாய்க்க பண்ணி 100,000 மடங்கால் நன்மையால் தமது பிள்ளைகளை கர்த்தர் தாமே ஆசீர்வதிக்கும்படியா தேவனுடைய கருத்தை ஒப்பு கொடுக்கிறோம். தம்முடைய குடும்ப வாழ்க்கையை ஆசீர்வதியும், தொழில்களை ஆசீர்வதியும், உத்தியோகங்களை ஆசீர்வதியும், பிரயாசங்களை ஆசீர்வதியும். ஆமென். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இன்னும் அதிகமாக எழுந்து ஜொலிக்கத்தக்கதான கிருபைகளால் தமது பிள்ளைகளை கர்த்தர் இடைக்கட்டும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, தொடர்ந்து ஒவ்வொரு பகுதியும் தேவனுடைய அன்பிற்கு அர்ப்பணிக்கிறோம். தேவன் நாமே ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். உட்காருங்க. அழகாய் மான் போல ஆனேசர் அலைந்து வாராரே, அழகாய் மான் போல நேசர் அலைந்து வாராரே, அரச குமாரருள் ஆய நண்பர் ஒருவரே, அரச குமாரருள் ஆய நண்பர் ஒருவரே, எங்கே தேடுவேன் நான் தேடுவேன்
நம்ம ஆண்டுடைய சமூகத்தை கடந்து வந்திருக்கிறோம். தேவனுடைய ஆவியால தொடர்ந்து நம்மோடு அவருடைய மகிமையை வெளிப்படுத்தும்படியா எல்லாரும் தேவ சமூகத்திலே ஜபத்தோடு நாம் காணப்படுவோம். ஆவியானவரே நீர் என்னோடு பேசும் என்னுடைய எதிர்பார்ப்போடு தேவனுடைய சமூகத்தில் நாம் காணப்படுவோம் என்றால் நிச்சயமாக ஆவியானவர் நம்மோடு இடைவிடுவார். நாம் கர்த்தருடைய சமூகத்திலே கடந்த நாட்களிலே கர்த்தருக்கு எது பிரியம் என்பதை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்கு பிரியமான எத்தனையோ காரியங்கள் வேதத்திலே அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாள் பகல் வேளையிலே நாம் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். ஆகிய நம்மோடு பேசும்படியாக யாரும் தேவ சமூகத்தில் அதிக கவனமாக கருத்தோடு மிகுந்த தேவ பயத்தோடு தேவ சமூகத்திலே காணப்பட்டு தேவனை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க போகிறோம். சங்கீதங்களின் புத்தகம் 51ஆம் சங்கீதம் அதனுடைய 16 17 வசனங்களை வாசிக்க கேட்போம். பலியை நீ விரும்புகிறதில்லை, விரும்பினால் செலுத்துவேன். தகன பலியும் உமக்கு பிரியமானதல்ல. தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை புறக்கணி. தகப்பனே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை நாங்கள் வாசித்திருக்கிறோம். பரலோகத்தின் தேவன் எங்களோடு கூட வலிமையாக இடைவிட தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளோடு தம்முடைய கிரியை செயல்படுத்த தேவனுடைய கரத்தால் படிக்கிறோம். ஆவியானவரே, இந்த வார்த்தை ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆவியாய் ஜீவனாய் இருக்கிறது. அதுக்கு தம்முடைய வாயிற்கு புறப்பட்டு கடந்து போய்விட்டு அது விருதாவாக திரும்பி வருவதில்லை. தேவனின் நியமித்த செயலை நம்முடைய செயல் கிரியை நிறைவேற்றிக் கொண்டு வரும் என்று வேதம் சொல்கிறது. கவனமாக இந்த நாள் பகல்களிலே இந்த வார்த்தை தேவ பிள்ளைகளுடைய உள்ளங்களிலே ஒரு தெய்வீக புதிய ஜீவன், ஒரு புதிய சந்தோஷம், ஒரு புதிய சமாதானம் நடத்துகிற ஆவியானவரை எனக்கு செய்யுங்கள் என்று கேட்டுகிறோம். தொடர்ந்து ஆவியானவரோடு இடைவிட்டு பேசும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். இந்த நாளில் கூட இந்த வேத வசனம் நமக்கு மிகவும் அருமையாக ஒரு முக்கியமான காரியத்தை இங்கே போதிக்கிறது. எது தேவனுக்கு பிரியமானது என்பதை குறித்து அந்த அருமையான இந்த 2 வசனத்திலிருந்து நாம் தியானிக்க போகிறோம். ஆமென். பலியை நீ விரும்புகிறதில்லை, விரும்பினால் செலுத்துவேன். தகன பலி உமக்கு பிரியமானதல்ல. தேவனுக்கு இருக்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனை நொறுங்குண்டமான இதயத்தை புறக்கணியே. தேவனுக்கு பிரியமானது என்ன? நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயம். அது தேவனுக்கு பிரியம் என்பதை கர்த்தர் விரும்புகிறார். வேத புஸ்தகத்திலே நொறுக்கப்பட்ட உள்ளத்தோடு நறுக்கப்பட்ட உள்ளத்தோடு ஆண்டுடைய சமூகத்தை கடந்து வந்து ஆண்டவரோடு உருவான அநேக பரிசுத்தவான்கள், அநேக பரிசுத்தவாட்டிகள் அவர்களை குறித்து வேதத்திலே நாம் அருமையாக நாம் தியானிக்க முடியும். அதில் ஒன்றே நாம் வாசித்ததான வேதவசனத்தை இந்த பாடலை பாடியதான தேவ மனிதராகிய தாவீது அதிகமாக தேவ சமூகத்திலே நொறுக்கப்பட்ட உள்ளத்தோடு ஆண்டவரோடு கூட நெருங்கக்கூடிய ஒரு பக்தனாக இருந்தார். அவர் இவ்வளவுக்கு அதிகமாக ஆண்டவர் சமூகத்திலே நொறுங்கி கண்ணீர் சிந்தி ஜெபித்தாரோ அந்த இடத்துல எல்லாம் கர்த்தர் அவருடைய ஜெபத்துக்கு, அவருடைய வேண்டுதலுக்கு கர்த்தர் பதில் கொடுத்தார். அதுதான் இது ஒரு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சங்கீதங்கள் புஸ்தகங்கள் படிக்கும் போதே அதான் நொறுங்குண்ட இருதயம். நாம் சங்கீதம் 34ஆம் சங்கீதம் படிக்கும் போது கூட அங்கே சொல்கிறார், மிகவும் அருமையான இந்த வார்த்தை வாசிப்போம். 18ஆம் வசனம், 34ஆம் சங்கீதம் 18ஆம் வசனத்தை. நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருந்து, கர்த்தர் சமீபமாய் இருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார். பாருங்க, நொறுங்குண்ட இருதயம். இந்த நொறுங்குண்ட இருதயம் உள்ளவருக்கு கர்த்தர் எப்படி இருக்கிறார்? சமீபமாய் இருக்கிறார், பக்கமாய் இருக்கிறார். நிறைய பேர் ஜெபிக்கிறார்கள், நிறைய நேரம் ஜெபிக்கிறார்கள், தாராளமாய் ஜெபிக்கிறார்கள். ஆனால் அந்த இருதயம் ஆகல, நொறுக்கப்படல. இருதயம் நொறுங்கி ஜெபிக்கிற ஜெபம் வாழ்க்கையில் இல்லை. நொறுக்கப்பட்டதான ஒரு அனுபவத்தை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஜனங்களை எக்காலத்திலும் கர்த்தருடைய சமத்துவ இருதயத்தை ஊக்கி விடுங்கள் என்று சங்கீதக்காரர்கள் பாடுகிறார். தெய்வ சமூகத்திலே நொறுக்கப்பட்ட ஒரு
இருதயத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். புலம்பலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 18-19 வசனம் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, என்ன செய்ய வேண்டும், எப்படி ஜெபிக்க வேண்டுமா என்று அங்கே சொல்லப்பட்டிருப்பார். புலம்பலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 18-19 வசனம். அவர்கள் இருதயம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறது. அவர்கள் இருதயம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறது. சீயோன் குமாரத்தின் மதிலே, சீயோன் குமாரத்தின் மதிலே இரவும் பகலும், இரவும் பகலும் நதி அவ்வளவு கண்ணீர் விடு, நதி அளவு கண்ணீர் விடு, ஓய்ந்திராதே, ஓய்ந்து இராதே, உன் கண்ணின் கருப்பு விழி, உன் கண்ணின் கருப்பு விழி, சும்மா இருக்க ஒட்டாதே, சும்மா இருக்க ஒட்டாதே, எழுந்திரு, எழுந்திரு, ராத்திரியிலே, ராத்திரியிலே முதல் ஜாமத்தில் கூப்பிடு, முதல் ஜாமத்தில் கூப்பிடு, ஆண்டவரின் சமூகத்தில், ஆண்டவரின் சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றிவிடு, இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றிவிடு, எல்லா தெருக்களின் முனையிலும், எல்லா தெருக்களின் முனையிலும் பசியினால் மூர்ச்சித்து போகிற குழந்தைகளின் பிராணனுக்காக, குழந்தைகளின் பிராணனுக்காக உன் கைகளை அவரிடத்திற்கு ஏறிடு, அவருக்கு நேராக ஏறிடு என்று எரேமியா மிகுந்த வேதனையோடு புலம்பி பாடுகிற பாடலை நாம் இங்கே வாசிக்க கேட்டோம். எப்பொழுது ஆண்டவர் சமூகத்திலே ஜெபிக்க வேண்டும், ராத்திரி எழுந்து ஜெபிக்க வேண்டுமா? எப்படி ஜெபிக்க வேண்டும்? கண்ணீரை தேவ சமூகத்தில் அர்ப்பணித்து இருதயத்தை உடைத்து நதி அளவு கண்ணீர் விட்டு ஜெபிக்க வேண்டும் என்று ஆவியானவர் எரேமியா மூலமாக பேசுகிறதை பார்க்கிறோம். தேவன் நம்மை எதிர்பார்க்கிற நொறுங்குண்ட ஆவி, அது ஒரு பலி, பலிபீடத்தில் கொண்டு வரப்படுகிறதான பலி மிருகம், அது நொறுக்கப்படாதபடி இருந்தால், உடைக்கப்படாதபடி இருந்தால், அது சன்சந்தால் வெட்டப்படாதபடி இருந்தால் அந்த பலி தேவனுக்கு உகந்ததல்ல. அந்த பலியை கர்த்தர் அங்கீகரிக்க முடியாது, அந்த பலியை கர்த்தர் பிரியப்பட முடியாது. என்னை கேட்கிற அருமையான தேவ பிள்ளையே, நாமும் நீங்களும் ஒவ்வொரு பலிமிருகமாய் இருக்கிறோம். பலிமிருகமாய் கிறிஸ்துவிலே அவருடைய சமூகத்திலே நாம் கடந்து வரும்போது நம்மை முழுமையாக அர்ப்பணிக்கிற ஒரு இருதயம், இருதயத்தை உடைத்து அவர் சமூகத்தை ஊற்றுகிற ஒரு அனுபவம் தேவன் அதை எதிர்பார்க்கிறார். அதுதான் கர்த்தருக்கு சுகந்த வாசனையான பலி, அதுதான் கர்த்தருக்கு உகந்த பலி. அந்த நொறுங்குண்ட இருதயத்தோடு எந்த ஒரு பாத்திரம் தேவ சமூகத்திலே கண்ணீர் வெடித்து நிற்கிறதோ, இருதயம் நொறுங்குண்டு நிற்கிறதோ, உடைக்கப்பட்ட இருதயத்தோடு தேவ சமூகத்திலே தெளித்திருக்கிறதோ, காத்திருக்கிறதோ, அவருடைய முகத்தை கருத்தின்படி இதோ அமர்ந்திருக்கிறதோ, அந்த ஆத்மாவே கர்த்தர் பிரியப்படுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம், இன்னொரு அல்லேலூயா சொல்லுவோம். அப்ப தேவனுடைய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய இருதயம் நொறுக்கப்பட வேண்டும். தாவீதுடைய வாழ்க்கையிலே அந்த இதோ 18ஆம் வசனத்திலே சொல்லும் போது இதோ நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்கள் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். அவர் கர்த்தரை பக்கத்தில் வந்து விசாரிக்க வேண்டும் என்றால் அவோ நம்முடைய இருதயம் நொறுக்கப்பட வேண்டும். ஒரு நாள் மரியாள் மிகுந்த வேதனையோடு கண்ணீரோடு இருண்ட நேரத்திலே கல்லறை தோட்டத்து மத்தியில் நின்று கதறிக் கொண்டிருக்கிறார். என்ன, என் நேசரை நான் பார்க்க வேண்டும், என் நேசரை நான் எடுத்துக் கொள்ள வேண்டும், அவரை நான் தரிசிக்க வேண்டும். உடைந்த உள்ளத்தோடு கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார். அந்த உடைந்த உள்ளத்தை ஆண்டவராகிய இயேசு கண்டார். உயிர் தந்த மேனியோடு முதலாக அருமையான மரியாளுக்கு தரிசனமானார். அவரோடு மரியாளோடு இயேசு பேசுகிறார். மரியாளே என்று அழைக்கும் போது அவள் ரபூனி என்று சொல்ல, ரபூனி என்றால் போதகரே என்று அர்த்தம். இந்த நாள் பகல் வேளையிலே இன்னைக்கு கல்யாண சகோதரா சகோதரி நேசரை தரிசிக்க வேண்டும் என்றால், அவருடைய சமீபமாய் வந்து அவர் உன்னோடு பேச வேண்டும் என்றால் உனக்கு ஒரு நொறுக்கப்பட்ட உள்ளத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நொறுக்கப்பட்ட உள்ளத்தோடு அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அவர் சமீபமாய் வந்து அவர்களுடைய காரியங்களை விசாரிக்கிறவராயிருக்கிறார். அது 1 பேதுரு புத்தகம் 5ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்கும் போது அவர் உங்களை விசாரிக்கிற தேவன். அல்லேலூயா சொல்லுவோம், இன்னொரு அல்லேலூயா சொல்லுவோம். நம்மை விசாரிக்கிற தேவன். எதற்காக? நம் தேவையை சந்திப்பதற்காக, எதற்காக? நம்முடைய வேதனையை மாற்றுவதற்காக, எதற்காக? நம்முடைய பிரச்சனைகளை போக்குவதற்காக அவர் உங்களை விசாரிக்கிறார். மரியாதை பார்த்து மரியாதை என்று சொல்லி ஏன் அழுகிறார், யாரை தேடுகிறார் என்று விசாரிக்கிற தேவனாய் இருந்தார்.
அருமையான தேவ பிள்ளைகளால் பகப்பிள்ளையிலே அவருடைய சமூகம் நொறுக்கப்பட்ட உள்ளத்தோடு கடந்து வருவோமா? அதுதான் தேவனுக்கு ஏற்ற பலி. நம்முடைய காணிக்கையை விடவோ, நம்முடைய ஆராதனையை விடவோ, நம்முடைய தான தர்மங்களோட மிக மிக பிரதானமான ஒன்று தேவனுக்கு ஏற்ற பலி நம்முடைய உடைக்கப்பட்ட உள்ளம், நொறுக்கப்பட்ட ஒரு இருதயம், அமிதமான ஒரு அனுபவத்தோடு ஆண்டவர் சமூகத்தில் தரித்திருந்தால் ஆண்டவர் நமக்கு பக்கமாய் வந்து அவர் நம்மை விசாரிக்கிறவர். அது மட்டுமல்ல, இன்னும் நாம் பார்க்கிறோம். இதோ அருமையான யோபின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 26ஆவது வசனத்தில் படிக்கும் போது, யோபின் புஸ்தகம் 33ஆவது அதிகாரம் 26ஆவது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அவன் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது அவன் அவருடைய சமூகத்தை கம்பீரத்தோட பார்க்கும்படி அவர் அவன் மேல் பிரியமாகி அந்த மனுஷனுக்கு அவருடைய நீதியின் பலனை கொடுப்பார். அவருடைய நீதியின் பலனை கொடுப்பார். தேவ பிள்ளையே, நொறுக்கப்பட்ட உள்ளத்தோடு அவர் தேவ சமூகத்தில் வரும்போது நம்முடைய நீதிக்கேற்ற பலனை கர்த்தர் கொடுக்கிறார். அவன் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார் என்று யோபு அருமையாக சொல்லுகிறார். இந்த நாள் பகல்களிலே அந்த நொறுக்கப்பட்ட உள்ளம் உங்களுடைய இதயத்தில் இருக்கிறதா? நீங்கள் ஜெபிக்கும் போது இருதயம் நொறுங்கிதானா? கர்த்தர் சமூகத்திலே ஜெபிக்கிறீர்கள். தேவ சமூகத்தினை ஆராய்ந்து பார்த்தோம். எதற்கோ போறோம் அல்ல. கர்த்தருடைய சமூகத்தில் நாம் அடிக்கிற கண்ணீருக்கு மிகுந்த பலன் உண்டு. வேதம் சொல்லுகிறது, கண்ணீரோடு விதைக்கிறவர் கம்பீரத்தோடு அறுப்பார். நமக்கு அறுவடை செய்ய ஆசை இருந்தாலும் கண்ணீரோடு விதைக்க மனமில்லாதபடி போய்விடுகிறோம். அதல்ல, நான் கண்ணீரோடு விதைக்க 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 ஏராளமான அறுவடைகள் நம்மை தேடி தரும். அறுவடை என்ற ஆசீர்வாதங்கள், அறுவடை என்ற நன்மைகள், மேன்மைகள் நம்முடைய வாழ்க்கையை தேடி வர வேண்டும் என்றால் ஆண்டவருடைய சமூகத்திலே கண்ணீரின் ஒரு அனுபவம் நமக்கு வேண்டும். கண்ணீருடைய ஜெபிக்கிற ஒரு கதறுகிற ஒரு இருதயம் நமக்கு வேண்டும். அதை கர்த்தர் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார். இந்த நாள் பகல்களில் மற்றும் அவருடைய கருத்தை தத்தம் பண்ணுவோம். ஆண்டவரே, கண்ணீர் நான் ஜெபிக்கக்கூடிய அந்த அனுபவத்தை எனக்கு தாரும் என்று கேட்போம். வேத புத்தகத்தில் அநேக பரிசுத்தவான்கள் அவ்விதமாய் கண்ணீர் விட்டு ஆண்டவருடைய சமூகத்தை தேடினார்கள். அவர்களுக்கு தேவன் வெளிப்பட்டு அவருக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்ததை குறித்து நாம் 1-2 பகுதியை நாம் தியானிப்போம். 1 சாமுவேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை முதலாம் வாசிக்க கேட்போம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனம். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி சேனைகளின் கர்த்தாவே தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினார். இங்கே நாம் பார்க்கும் போது நாம் யாருக்கும் தெரிந்த சம்பவமா இருந்தால் அந்த வேத வசனத்துக்குள்ள அன்னாருடைய ஜெபம் எப்படி இருந்ததோ, மன கசந்த ஜெபம் என்ற தன்னை வெறுத்த ஜெபம், மனம் கசந்த ஜெபம் என்றால் தன்னை தாழ்த்தின ஒரு அனுபவம், தன்னை வெறுத்த ஒரு அனுபவம். கர்த்தருடைய சமூகத்தை வெறுத்து தன்னை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்தை தன் இருதயத்திலே உடைக்கிறார். எப்போது அருமையான நல்ல புருஷன் இருக்கிறார், அருமையான தன்னுடைய கூட சக்கரத்தி இருக்கிறாள், அவளுக்கு வேண்டிய பிள்ளைகள் இருக்கிறார்கள், அன்னைக்கு நல்ல விசேஷமான நல்ல தின்பண்டங்கள் இருக்கிறது, நல்ல விருந்துண்டு சாப்பிட்டு புசித்து குடித்து சந்தோஷமாக இருக்க வேண்டிய நேரத்திலே இந்த அந்நாள் கர்த்தருடைய பாதத்தில் போய் அமர்ந்திருந்து அவள் மனம் கசந்து அழ வேண்டும் என்றால் என்ன காரியம்? அவளுடைய உள்ளத்தில் ஒரு ஏக்கம், என்ன, எனக்கு இன்னும் பிள்ளை கிடைக்கவில்லை, அருமையான ஒரு குழந்தை எனக்கு தந்தால் அந்த பிள்ளையை நான் கர்த்தருக்காக வளர்ப்பேன் என்று ஒரு பொருத்தனை பண்ணி ஒரு பொருத்தனையோடு கர்த்தர் சமூகத்திலே அவர் ஜெபிக்க ஆரம்பித்தார். நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கிறது? நம்ம மற்றவர்களால் நெருக்கப்படும் போது இந்த நாள் இதோ சக்கரத்தின் மூலமா பரிகசிக்கப்பட்டால், நிந்திக்கப்பட்டால்,
மிகவும் ஏளனமாய் நினைக்கப்பட்டாள், உதறப்பட்டாள், தள்ளப்பட்டாள். இதோ பல நிலைகளிலே அவள் சக்கரத்தை குத்தி 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 பேசுகிற எல்லா வார்த்தைகளும் அவளுடைய உள்ளத்தை இதோ முள்ளுகளை போல குத்த ஆரம்பித்தது, இருதயத்தை உடைக்க ஆரம்பித்தது. அநேக நாட்கள் காலங்கள் கடந்து போக இவள் ஒரு குறிக்கப்பட்ட நாளில் இதோ கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து ஆண்டுடைய முகத்தை நோக்க ஆரம்பித்தாள். அருமையான தேவ பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கை ஒரு குழந்தை செல்வம் இல்லாத சூழலில் இருக்கலாம். ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கை வாய்ப்பு கிடைக்கிறது வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கலாம். அவர் அண்ணாலை போல நீ கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தருடைய முகத்தை நீ நோக்குவாய் என்றால் சூழ்நிலை பாராதபடி, மனுஷன் உனக்கு எதிராக எழுப்பும் நிலையை நீ கண்டுகொள்ளாதபடி கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து உன்னை நீ அர்ப்பணிக்கும் போது உன்னை கர்த்தருடைய சமூகத்திலே உன்னுடைய இதயத்தை கசந்த இதயமாய் அல்லது இது ஒரு வெறுப்பான இதயமாய் தன்முனை தாழ்த்தக்கூடிய ஒரு இதயமாய் உடைக்கப்பட்ட ஒரு இதயமாய் அந்நாள கண்ணீர் விடுவாய் என்றால் நிச்சயம் தேவை கர்த்தர் சந்திப்பார். உன்னை ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர். மனுஷனால் முடியாத காரியம் ஆனால் தேவனால் முடியும். தேவனால் கூடாதது எதுவுமே இல்லை. மனுஷனுக்கு வேதனையை சொல்ல அல்ல, மனுஷனுடைய சங்கடங்களை போதிக்க அல்ல. ஒருவேளை அண்ணாலை போல உன்னுடைய புருஷனை தேற்றலாம், மாற்றலாம். ஆனா உன்னுடைய இருதயமோ தேவனோடு கூட அள்ளுகிற ஒரு இருதயமா, கண்ணீர் வடிக்கிற இருதயமா, கர்த்தருடைய பார்த்து அமர்ந்து தனிக்கிறது, தெய்வத்தோடு உறவாடுகிற ஒரு இருதயமா, உடைக்கப்பட்ட ஒரு இருதயமா, உன்னுடைய இருதயமா இருந்தால் உன்னுடைய குறையை கர்த்தர் நிறைவாக்குவா, உன் தேவை கர்த்தர் சந்திப்பா. அங்கே கடைசியில் நடந்த சம்பவம் என்ன? 19-20 வசனங்களை ஒன்று வாசித்து பாருங்கள். ஹல்லேலூயா. அவர்கள் அதிகாலையில் எழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டு ராமாவில் இருக்கிற தங்கள் வீட்டுக்கு திரும்பி போனார்கள். எல்கானா தன் மனைவியாகிய அன்னாளை அறிந்தார். கர்த்தர் அவளை நினைத்தருளினார். சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டார். கேட்கப்பட்ட ஒரு புத்திரன், அவருக்கு சாமுவேல் என்று பெயரிடக்கூடிய அளவில் அருமையான ஒரு ஆண் பிள்ளை அவர் பெற்றெடுத்து ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணிக்கத்தக்கதாக ஆண்டவர் சித்தம் கொண்டார் என்றார். இந்த நாள் பகல்களிலே தேவனுடைய வார்த்தைகிற தேவ பிள்ளையே, உன் குறைகளை நிறைவு பண்ணி கர்த்தரை ஆசீர்வதிக்கும்படி நீ அந்நாளை போல ஒரு பொருத்தனையோடு தேவ சமூகத்திலே வா. நீ அந்நாளை போல மனம் கசந்த தேவ சமூகத்திலே அழக்கூடிய ஒரு பாத்திரமாய் நீ மாறுவாயாக. இந்த நாள் பகவே தேவாவிய உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமென். இன்னும் ஒரு முக்கியமான பகுதியை உங்களுக்கு எடுத்து காண்பித்துக் கொண்டு அடுத்தது நாம் கடந்து போவோம். ஏசாயாவின் புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் அதனுடைய முதல் வசனத்தை 2-3 வசனங்களையும் வாசிக்க கேட்போம். 38ஆம் அதிகாரம் ஏசாயா 38:1-3. நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான். அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உனது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றார். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பி கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான் என்று அங்கே நாம் பார்க்கிறோம். அருமையான பிள்ளைகளே, அந்நாள் அழுத போது ஆண்டவர் அந்நாளுடைய இருதயத்தின் நிலையை கண்ட தெய்வம் அந்நாளுடைய கண்ணீருக்கு ஏற்ற பிரதிபலனாக அருமையான ஒரு குமாரனை கற்றுக் கொடுத்து அவருடைய குறைகளை நிந்தையை கற்று மாற்றின தேவன் இன்றைக்கு அவர் ஜீவிக்கிற தேவனாய் இருக்கிறார். உன் குறைகளை நிறைவாக்கவராக முடியும், உன்னை ஆசிரியவராக முடியும், உன் வேதனையை உன்னுடைய கண்ணீரை மற்றவராக முடியும். இங்கே நாம் பார்க்கும் போது ஒரு அருமையான எசேக்கியா ராஜா, அவர் சாதாரண மனிதன் அல்ல, கர்த்தருக்கு முன்பாக நீதியாய் நடந்த ஒரு மனிதன், பரிசுத்தமாய் நடந்த ஒரு மனிதன், உண்மை உத்தமமாய் நடந்த மனிதன், கர்த்தருடைய ஆலயத்தில் மிக பெயர் வைத்துக் கொண்ட ஒரு மனிதன், ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணித்த ஒரு ராஜா. திடீரென்று தீர்க்கதரிசியாய்
எசேக்கியா ராஜாவிடத்தில் வந்து சொல்லுகிறார், உன் வீட்டு காரியங்களை நீ ஒழுங்குபடுத்தி விடும், ஏனென்றால் நீ சீக்கிரமா மரித்து போவீர், நீ மரிக்க வேண்டிய நேரம் வந்து விட்டது. இதை சொன்ன அதே மாத்திரத்திலே கர்த்தருடைய சமூகத்திற்கு அமர்ந்திருந்து சுவர்புறமாக தன்னுடைய முகத்தை திருப்பி பாருங்க ஆண்டவரோடு விட அழ ஆரம்பித்தார். மிகவும் அழுதார். ஆண்டவரே, இப்பொழுது என்னை எடுத்து விட்டால் நான் என்ன செய்வேன்? எனக்கு மறுபடியும் ஜீவனை தாரும் என்று ஆண்டவர் சொந்த கேட்டார். சுவர்புறமாக திரும்பினார். அது ஒருமனப்பட்ட ஒரு நிலையை காட்டுகிறது. நம்ம எப்போ ஜெபிக்க இருந்தாலும் நம்முடைய இருதயம் ஒருமனப்பட்டதிலே இருக்க வேண்டும். நம்முடைய இருதயம் ஏக சிந்தையா தெய்வத்தை நோக்கிற இதயமாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட இதயத்தோடு கர்த்தர் சொன்ன அழுது ஜெபித்தால் அந்த ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் நிச்சயமாக தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஒருமனம் இல்லாத ஜெபத்தினால் ஒரு பிரயோஜனம் இல்லாதபடி போகிறது. யாக்கோபு புத்தகத்தில் படிக்கிறோம், இருமனம் உள்ளவன் தன் வழியெல்லாம் நிலையற்றவனாக இருக்கிறான், அவன் தேவனிடத்திலிருந்து எதையாலும் பெற்றுக் கொள்ளலாம் என்று நினையாதிருப்பாராக என்று சொல்கிறது. கர்த்தர் நம்மை எதிர்பார்க்கிறது ஒரு மனம். அப்போஸ்தலருடைய நாட்களிலே அவர்கள் எல்லாம் கர்த்தர் சமூகத்திலே கூடி எப்படி இருந்தார்கள் வாசித்து பாருங்கள். அப்போஸ்தலர் 1:14. ஹalleluya, ஹalleluya. ஓ, அப்போஸ்தலர் புத்தகம் 1:14. அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் பாருங்க ஒருமனப்பட்டு தெரிந்தார்கள். அந்த ஒருமனமான ஜெபம் அவர்களுக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அருமையான ராஜா சுவர்புறமாக திரும்பி ஒருமனப்பட்டு தன்னை தேவ சத்தனை அர்ப்பணித்து மிகவும் கண்ணீரோடு செபிக்கிறார், மிகவும் அழுது செபிக்கிறார், ஏங்கி அந்த சமூகத்தில் தன்னை அர்ப்பணிக்கிறார். ஆண்டவரே, எனக்கு திரும்பவுமாக எனக்கு ஜீவன் வேண்டும். பாருங்க, எந்த தேவன் எந்த எசேக்கியாவுக்கு கொடுக்கப்பட்டால் முடிந்துவிட்டு ஏசாயா மூலம் சொன்னாரோ அதே சர்வசக்தி உள்ள தெய்வம் இதோ இந்த ஏசாயா இதோ அந்த ராஜ முற்றத்தில் இறங்குகிற நேரத்திலே மறுபடியும் கர்த்தர் சொல்கிறார், எசேக்கியா மிகவும் அழுகிறான், அவனுக்கு திரும்பமான 15 வருஷத்தை நீட்டி கொடுக்கிறேன் என்று போய் சொல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. அது சும்மா அல்ல, சில முறைகளை சில அடையாளங்களை காண்பித்து அவன் மேல் சரீரத்தில் இருந்த பிளவையாக இந்த வியாதி குணமடைவதற்கு அதுக்குரிய மருந்துக்காரை ஒழுங்குபடுத்தி கர்த்தர் அந்த அருமையான எசேக்கியாவை வியாதியை சொந்தமாக்கி 15 வருஷத்தை நீட்டி கொடுத்தார். அல்லேலூயா. நம்முடைய ஆயுசின் காலம் கர்த்தருடைய கையில் இருக்கிறது. நம்முடைய குடும்ப தலைவருடைய காலங்கள் ஆயுசின் நேரங்கள் அவருடைய கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. மனைவியுடைய ஆயுசின் நாட்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. நம்முடைய பிள்ளைகளுடைய காரியங்கள் கர்த்தருடைய கரத்தில் அவருடைய காலங்கள். அவர்கள் நீண்ட ஆயுளாயிருக்க, நீண்ட ஆயுசோடு ஜீவிக்க, சுகமாயிருக்க, ஆரோக்கியமாயிருக்க, பலனாயிருக்க, சக்தியாயிருக்க, ஜீவனோடு இருக்க நாம் கர்த்தர் சமூகத்திலே எசேக்கியாவை போல கண்ணீர் வடித்து ஜெபிக்கிற ஒரு இருதயம் நமக்கு தேவை. அமிதமான அனுபவம் நமக்குள்ளே இருக்கும் என்றால் நிச்சயம் கர்த்தர் நம்மை கைவிடவே மாட்டார். நம்முடைய கண்ணீரின் நிலத்திற்கு வியாதிகளுக்கு விடுதலை கர்த்தர் தருவார், நெருக்கத்திற்கு விடுதலை கர்த்தர் தருவார். திரும்பவுமாக நமக்கு நீண்ட ஆயுளை கொடுத்த தேவனாலே முடியும். மறுபடியும் புருஷன் ஜீவனோடு இருக்க முடியும். நம்பிக்கையை ஆத்துமாவே, ஐயோ நான் இவ்வளவு ஜெபித்தோம், என் புருஷன் விடுதலை நினைக்கிறாயோ, ஐயோ என் மனைவிக்கு விடுதலை இல்லையே வேதனைப்படுகிறாயோ, என் பிள்ளைகள் இப்படியா நீ கவலைப்படுகிறாயோ, கர்த்தருடைய சமூகத்திலே எசேக்கியாவை போல உன்னுடைய முகத்தை சுவர்புறமாய் திருப்பு. நீ ஒருமுகப்படு. கர்த்தருடைய சமூகத்தை எசேக்கியாவை போல நீ அழ ஆரம்பி. கர்த்தர் உன்னுடைய ஜெபத்துக்கு பதில் தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாள் பகல் வேளையில தேவ சமூகத்தில் தேவ பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் அவனுக்கு நன்மை செய்ய ஆசீர்வாதத்தை கொடுக்க ஆண்டவர் முகத்தில் கடந்து வந்திருக்கிறார். எது தேவனுக்கு பிரியம்? நொறுங்குண்ட ஆவி, நொறுக்கப்பட்ட இருதயத்தோடு அவருடைய சமூகத்தில் வந்த இதோ தேவ பிள்ளைகளை தேவன் கைவிடவே இல்லை. இதுவரை கர்த்தர் எவ்வளவு அதிசயங்களை செய்திருக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையில் அதிசயங்களை செய்ய, அதிசயங்களை செய்ய, அற்புதங்களை செய்ய, உன்னுடைய ஜெபத்துக்கு தகுந்த பதிலை கொடுக்க என் தேவன் போதுமானவராக இருக்கிறார். அவருடைய சமூகம் ஒப்பு கொடுப்போமா?
அவருடைய சொற்களோடு நாம் நெருங்குவோமா? அவருடைய கரத்தை அர்ப்பணித்து, ஆண்டவரே என்னை முற்றுவாய் ஒப்பு கொடுக்கிறேன், ஒரு இசைக்காவை போல் என் இதயத்தை தாழ்த்தி என்னை அர்ப்பணித்து உங்களுடைய சமூகத்தில் என்னை ஒருமுகப்படுத்தி கண்ணீரோடு சமூகத்தில் வருகிறேன், நொறுங்குண்ட இதயத்தோடு சமூகத்தில் வருகிறேன், நறுங்குண்ட ஆவியோடு சமூகத்தில் வருகிறேன். நீ எனக்கு இரக்கம் செய்ய நாம் கேட்போம். நமக்கு விடுதலை கர்த்தர் வைத்திருக்கிறார். சுகத்தை ஆரோக்கியத்தை கொடுக்கிறவர் கர்த்தர். அவர் சொல்ல ஆகும் கட்டளை நிற்கும். அவரால் முடியாத காரியம் எதுவுமே. எசேக்கியாவுடைய வாழ்க்கையில் 15 வருடங்களை ஆண்டவர் திருப்பி கொடுத்தார் என்றால், ஆயுசு திரும்பவும் தந்தார் என்றால், அது தேவனுடைய அநாதி திட்டம். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட திரும்பவும் ஆயுளை தர, உன் புருஷனுக்கு ஆயுளை நீட்டி கொடுக்க, உன் மனைவிக்கு ஆயுளை நீட்டி கொடுக்க, உன் பிள்ளைகளுக்கு ஆயுளை நீட்டி கொடுக்க, ஆசீர்வாதத்தை மேன்மைப்படுத்த இந்த நாள் பகல்களிலே தேவனால் முடியும். தேவனுடைய சமூகத்தை அர்ப்பணம் பண்ணு. தேவையில்லாத அவிசுவாசமான எண்ணங்களை எட்டு தூர எடுத்து எறிந்து விடு. தேவனுடைய ஒருமுகப்படு. கர்த்தர் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். நாம் இப்போது ஜெபிக்க போகிறோம். பரிசுத்த ஆவியே நம்மோடு கூட வல்லமையாய் இடைப்படுத்தத்தக்கதாக, பரிசுத்த ஆவியே நம்மோடு கூட நம்முடைய கிரியை செயல்படுத்தத்தக்கதாக நம் யாவரும் கர்த்தருடைய சமூகத்திலே ஏகமனமாய் நாம் ஜெபிக்க போகிறோம். ஏக இருதயத்தோடு நாம் ஜெபிக்க போகிறோம். ஆமென். ஹalleluya. பரிசுத்த ஆவியாருடைய அற்புதமான செயல்பாடு இந்த நாள் பகல்களுடைய வாழ்க்கையில் வெளிப்பட நம்மை முழுமையாக அர்ப்பணிப்போம். கண்ணீரோடு பெருமிச்சோடு தேவ சமூகத்தில் வருவோம். நமக்காகவே கிரியை செய்கிற கர்த்தர், நமக்காகவே எழுந்தருளி இந்த மகிமையை வெளிப்படுத்துகிற கர்த்தர் நம்முடைய மத்தியில் அவர் கடந்து வந்திருக்கிறார். அவருடைய கருத்து முழுமையாக ஒப்பு கொடுத்து ஏக இருதயத்தோடு நாம் ஜெபிப்போம். ஹalleluya, 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 ஹalleluya. இன்னைக்குள்ள இருந்து ஒரு மனிதனை போல உருகட்டும். தேவனுடைய சமூகத்துடைய இருதயம் அப்படியே உடைக்கப்படட்டும். உன்னுடைய இருதயம் அப்படியே தேவ சமூகம் ஊற்றப்படட்டும். உன்னுடைய இருதயம் ஒரு எசேக்கியாவுடைய உள்ளம் மிக உடைக்கப்பட்டது போல, அன்னாருடைய இருதயம் மனம் கசந்து கண்ணீர் சிந்தினது போல, ஒரு ஏகமனமாய் நின்று ஏக இருதயத்தோடு நீண்ட தாகத்தோடு அழுத நரிகளை போல உன்னுடைய இருதயம் மாற்றப்படட்டும். ஊடவரவ ஷபலவரவ ரவிகவமம ரிகவலவரவ ஷபலவமம. கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர். வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ள தேவன், வாக்கு மாறாத தேவன். ஹalleluya, 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 ஹalleluya. கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர். ஆமென், 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 ஆமென். தேவ இரக்கங்களுமா ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹalleluya. ஜீவ தண்ணீராம் எந்த நல்ல கர்த்தரே, ஜீவ ஊற்றினார் என்னை நிறைத்திடுவே. ஜீவ தண்ணீராம் எந்த நல்ல கர்த்தரே, ஜீவ ஊற்றினார் என்னை நிறைத்திடுவே. கனி மந்திர தந்தை கோமிர, கனி மந்திர தந்தை கோமிர, கத்தரி கத்தரி தோகரத்திர, கத்தரி கத்தரி தோகரத்திர,
கண்ணீர் வடித்த போது மனங்கள் சந்தை கத்த கண்ணீர் வடித்து ஜெபித்த போது அவருடைய தேவை கத்த சந்தித்தா. ஒரு எசேக்கியா கத்த கண்ணீர் வடித்து அழுத்து ஜெபித்த போது எசேக்கியோட ஜெபத்துக்கு கத்த உடனே பதில் கொடுத்தா. அந்த தேவனை இன்றைக்கு ஜீவிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே எசேக்கியாவுக்கு நம்முடைய முகத்தை சுவர்புறமாய் தருவோம். ஒரு முகப்பட்டு தேவ சிந்தனையை காணப்படுவோம். ஒரு அந்நாளுக்கு மனம் கசந்து நம்மை அர்ப்பணித்து ஜெபிப்போம். கத்த நிச்சயமா இந்த நாள் பகல் வேளையிலே நம்முடைய ஜெபத்திற்கு, நம்முடைய கண்ணீரின் ஜெபத்திற்கு கத்த நிச்சயம் பதில் தர முடியும். கத்த சீக்கிரம் வரப்போகிறா. நம்ம அப்படி கருத்து ஒப்பு கொடுப்போம். தேவன் தான் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எல்லா கத்தரை சோதரிப்போம். ஆவியானோடு பேசிக் கொண்டிருக்கிறவர்களை சோதரிப்போம். எங்களை அதிகமாக நேசித்து நடத்துகிறேன் எங்கள் மகா பரிசுத்தம் கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இவ்வளவு நேரமாக உடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து ஆண்டவரே உங்களோடு கூட நாங்கள் நெருங்கி உமோடு கர்த்தாவே நாங்கள் இந்த வசனங்களை தியானித்து பரலோகத்தின் தேவனுடைய மகத்துவமான வார்த்தைகளை நாங்கள் கேட்க ஆண்டவர் தந்த பெரிய கிருபைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கூடிய இந்த பிள்ளைகளை யாரையும் ஆசீர்வதி. வீடுகளை அங்காங்கே இருந்து வேத வசனங்களை தியானித்துக் கொண்டிருக்கிற, ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் ஒரு புதிய அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றபடியாக ஜெபிக்கிறோம். கேட்கப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் நம்முடைய பிள்ளைகள் ஆவியாய் ஜீவனாய் ஆசீர்வாதமும் மாறத்தக்கதாய் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய மகிமை விளங்க பண்ண ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, என் வார்த்தைகள் கர்த்தாவே கடந்து என் வாயிலை கடந்து போய்விட்டு அதை திரும்ப விருதாவாக வருவது இல்லை என்று சொல்கிறேன். அப்பா, உடைய வார்த்தைகளுடைய வசனம் ஆத்மாவை விதைத்திருக்கிறோம். ஆத்மாவுடைய இருதயத்தை கர்த்தர் கொழுந்துவிட்டு எரியப்படுகிறாக. அவருடைய தேவைகளை சந்திப்பீராக. தேவ ஆவியுடைய பிரசன்னம் ஒவ்வொரு ஆத்மாவுடைய உள்ளமே அப்படியே ஊடுருவி பாய்வதாக எங்களை தாழ்த்துகிறோம். இம்மட்டும் உதவி செய்த தேவர் ஒரு எசேக்கியாவுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுத்தி, அன்னாருடைய வேண்டுதலுக்கு பதில் தந்தி, அதுபோல மரியாதை கண்ணீருக்கு பதில் கொடுத்த தெய்வம் இன்னைக்கு ஜீவிக்கிற தேவனாயிருக்கிறேன். கண்ணீரோடு பெருமூச்சோடு சமந்து அமர்ந்திருக்கும் அருமையான தமது பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தெய்வீக ஆற்றலை கண்டு செல்ல இந்த நாளை தொடர்ந்து தேவனுடைய வெளிப்படுத்த வேண்டும் என்று வேண்டுகிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். சகோதரர்களுக்கு ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் அந்த யாரோடு தேவ சமூகம் என்று சமாதானம் தொடரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் நம் அனைவரோடு கிறிஸ்துவின் வருகை பற்றி சதா காலம் தங்கியிருப்பதாக. ஆமென். ஆமென். அன்புக்கு வார்த்தையோடு இப்போ அடியாரை ஆரம்பமையா. அன்புக்கு
வார்த்தையோடு இப்போ வழியாவே அனுப்புவையா. மாணவன் தயவோடு மாற்றத்துவரே அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் யாவோடு கூட இருப்பாராக. ஆமென். அக்கா தெரியலையா? அக்கா அவன தெரியல குட்டி. புதுமையா அக்கா தெரியலையா? அக்கா அக்கா இல்லையா? அக்கா இல்லையா?